ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டினாமோ விளாக்ஸ். காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்மளை நோக்கி எழுந்திருக்கு. அது நாங்கள் தான் கேட்க சொன்னோம், வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கான ரிப்ளேஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் நாங்கள் அதை போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க அதுவே. அதனால சரி, இதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால ஒரே ஏதாவது வீடியோவாக போட்டுடலாம். ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா, ஒரு 100 கமெண்ட் வருதுன்னா அதில் ஒரு 10 கமெண்ட்டுக்கு நாங்கள் ஸ்டார்டிங் வந்தோடனே கமெண்ட் ரிப்ளை பண்ணிடுறோம். மீதி இருக்க கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண முடியலேன்னு திரும்பி கமெண்ட்டில் கேட்குறீங்க. அதனால சரி, ஒரு கொஸ்டினாக போட்டு அதில் இருக்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000க்கு மேலே கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரே கொஸ்டின் மாற்றி ஒரே கொஸ்டின் மாதிரி வந்துருந்துச்சு. அதனால் அதுக்கெல்லாம் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்பெஷலாக என்னென்ன கொஸ்டின்ஸ் பிடிச்சிருந்துச்சி, ஸ்பெஷலாக என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அதுக்கு மட்டும் கொஸ்டின்ங்கிறனால தான் வந்து ஒரே ஒரு வேர்டில், அதாவது சிங்கிள் வேர்டில் ரிப்ளை பண்ணிடலாம் அந்த கொஸ்டின்ஸுக்கு. அதை வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணிடுறோம். மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின்ஸு, எங்களை இம்ப்ரெஸ் பண்ண கொஸ்டின்ஸு, எங்களை டேமேஜ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் அது நம்ம உள்ளே போய் பேசிக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே பேச போகிறது கிடையாது. எனக்கு கை வலிக்கும். உள்ளே போய் ஸ்டாண்ட் வச்சு உள்ளே பேச ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த காமன் கொஸ்டின்ஸ்னு சொன்னாங்களா, 2-3 கொஸ்டின்ஸ், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, டெலிவரி டேட் எப்போன்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நான் தனியாகவே அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நியூ இயருக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் December 30 வந்து டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இடப்பட்ட நாளில் எப்போ வேணால் பேபி பிறக்கிறதுக்கு 20க்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இருந்தே கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் ஆகும். அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, காமனான கொஸ்டின் வந்து உங்களுக்கு பாய் பேபி பிடிக்குமா கேர்ள் பேபி பிடிக்குமான்னு கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு வந்து என்னோட அக்கௌண்ட்டில் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும் 2 பேபியுமே பிடிக்கும். எந்த குழந்தை வந்தாலும் எனக்கு வந்து பாய் பிடிக்கும், உங்களுக்கு கேர்ள் பிடிக்கும். அது பர்சனலாக பிடிக்கும். ஆனால் எந்த குழந்தை வந்தாலுமே நாங்கள் ஏற்றுக்கலாம் போகிறோம். கேர்ள் வந்தாலும் எனக்கு லக்கி தான். எனக்கும் பாய் இருந்தாலும் லக்கி தான். அதனால வந்து எந்த குழந்தைனாலும் ஓகே தான் எங்களுக்கு. நெக்ஸ்ட் ஏதாவது காமன் கொஸ்டின்ஸ் இருந்துச்சா? டெலிவரி டேட் அது இருந்துச்சு, அப்புறம் இது இருந்துச்சு, அப்புறம் கியூட் கப்பிள்ஸ் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் கப்பிள். அது வந்து கொஸ்டின்ஸ் கிடையாது, அது நீங்கள் பிடிச்சதை சொன்னீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். இது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கெல்லாமே நாங்கள் ஒவ்வொருத்தராக ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா எல்லாமே ஒரே கொஸ்டின் இருக்குது. ஓகே, இப்போவே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேர்ள் பேபி தான் வேணும்னு சொல்கிறீங்க, அப்போ பாய் பிறந்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான், எந்த குழந்தை பிறந்தாலும் நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்க போகிறோம், நல்லபடியாக தான் பார்த்துக்க போகிறோம். பாய் பிறந்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன், அதை இவள் பார்த்துக்குவான். நான் இவளுக்கு ஈக்குவலாக பார்த்துக்குவேன். கேர்ள் பிறந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பார்த்துக்குவேன். எனக்கு ஈக்குவலாக இவள் பார்த்துக்குவேன். எங்கள் வீட்டில் இருக்க அத்தை அண்ணி எல்லாரும் வந்து பொண்ணு தான் வேணும், பொண்ணு தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படி இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இதில் வந்து குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னா நான் பார்ட் 2ல கூட உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இது சீக்கிரமாக பேச நாங்கள் ட்ரை பண்ணுறோம். செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். உங்கள் ஆசை பாய் பேபியா கேர்ள் பேபியா? டெலிவரி பெயின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அக்காவை சேஃபாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்னா இல்லையான்னு இவங்களே சொல்லுவாங்க. பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதோட வேற யாரும் இந்த அளவுக்கு வேற யாரும் ஒன்று பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்துட்டதில்ல. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பாக இவங்கலாம் பதில் சொல்லி ஆகணும், ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கொஸ்டின். ஹவ் வாஸ் யுவர் ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. அண்ட் சே ஹவு மச் எக்ஸைட்மெண்ட் யூ ஆர் ஹேவிங் டு see your baby அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள். கன்சீவ் ஆனானே எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் கேட்டிருக்கீங்களா? குழந்தை பிறக்கிறத பார்க்க எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. பிறக்கிறத பார்க்க ஐயோ, அதுக்கு தாங்க நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு. எனக்கு நான் ஒரு 3 மந்த்தாக ஃபஸ்ட் இதை சொல்லிடுறேன். பிறக்கிறத 3 மந்த்தாக இருக்கும்போது நான் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டது இருக்குன்னா, இந்த வாமிட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. எப்படா அந்த 9 மாதம் ஆகும் அப்படின்னு. இப்போ எனக்கு அந்த 7 மந்த் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த வளகாப்புலாம் வந்துச்சுல 7 மந்த்தில், அதுக்கப்புறம் வளகாப்பே இவ்வளோ வந்து நல்லா கேர் பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க. குழந்தை பிறந்தா வந்து நிறைய பேர் வருவாங்க பார்க்க, அப்படி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போக அந்த 8 மந்த்தில் ஆக எனக்கே ஒரு ஃபீல் வந்துச்சு, நீ எப்போ பார்க்க போகிறோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, சீக்கிரமாக ஓடிடும் டைமு, எப்போ பார்க்க போகிறோம், கொஞ்ச நாள் தானே இருக்குது. அப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த சொல்லவே முடியாது. அதுவும் அதில் என்ன ஒரு இதுனா என்னவா இருக்கும், கேர்ளாக இருக்குமோ பாயாக இருக்கும், சொல்லவும் மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஸோ குட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டெலிவரி டேட் சொல்லுங்க அக்கா. அதுதான் நான் காமனாக கேட்ட கொஸ்டின். அது
ப்ரெக்னன்சி ஜேர்னி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். உங்கள் ஒய்ஃப் ப்ளஸ் வர பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேங்க. ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ணா நீங்கள் அன்னைக்கு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எது? உங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம், அதை விட இந்த கொஸ்டினுக்கு சொல்கிறேன். ப்ரெக்னன்சி ஜேர்னி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்களே. கஷ்டமாக தான் இருக்கும். அந்த அவ்வளோ இத்தனை மாதம், 9 மாதம், சில பேர் 10 மாதம் கழிச்ச குழந்தை பிறந்திருக்கு. 9 மாதம் கழித்து அந்த 9 மாதமும் கஷ்டம்தான். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரி வலி வரும். 3 மாதம் வரை வாந்தி, 3 மாதத்துக்கு மேலே தலைவலி, அதுக்கு மேலே பேக் பெயின், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் கடந்து அந்த குழந்தைய பார்க்கும்போது அதெல்லாம் போய் காற்றுல பறந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த கொஸ்டின் வருது, எனக்கான கொஸ்டின். ஆனால் நீங்கள் அன்னைக்கு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எது? உங்களுக்கு எங்கே ட்ரிப்பு போகணும்னு ஆசை? ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பார்த்துட்டிங்கன்னா இவளே மறந்துருப்பா. அது கிஃப்ட் கிடையாது, இவளுக்கு பிடிச்சேன்னு நான் வாங்கி தந்தேன். கிஃப்ட்டுன்னு வாங்கி தந்தது பார்த்தீங்கன்னா இவளோட பர்த்டே அன்றைக்கி. ஆக்சுவலாக நாங்கள் மே மாதம் செலவு பண்ண ஆரம்பிச்சு, அடுத்த ஜான்வரியில் தான் பர்த்டே வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி என் பர்த்டே வந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தந்தேன். ஏன்னா அது கோயம்புத்தூரில் வந்த சீசனில் வந்து இவளுக்கு இந்த நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு கடையை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இந்த தலையில் போடுவாங்கள்ல குழந்தை மாதிரி, அது வந்து போட்டு ஆசையாக பார்த்துட்டு இருந்தான். அதுதான் நான் இவளுக்கு வாங்கி தந்தது ஃபஸ்ட்டு. ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ கூட இதில் பண்ணோம் இன்ஸ்டாவில். உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பேபி வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க அக்கா. சொல்லுங்கக்கா, நான் சொல்ல முடியாது. எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எப்படி சொல்கிறது, என்னால் சொல்லவே முடியாதுன்னு சொன்னேன்ல. அது ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணவே முடியாது. ஆனால் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஆமாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். பெயின் தாங்குவீங்களா உங்களால் முடியுமா? சொல்லுங்க. கண்டிப்பாக முடியும். ஆனால் என்னால் தாங்க முடியாது. இல்லை, நான் வந்து எனக்குவே வலிக்குதுங்கிறதுக்காக அழுக மாட்டேன். இவங்களாம் யாரும் பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் காட்டிக்க மாட்டேன். பெயின்லாம் எவ்வளவோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? சிஸ்டர் டெலிவரி டேட் பக்கம் வந்துருச்சு சொன்னீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? பயமா இருக்கா? ஆனால் எல்லாருமே சொல்றாங்க பயமா இருக்குன்னு. எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லைங்கிறத விட இருடா சொல்லிக்கிறேன். அது நீ அங்க பார்த்து சொன்னா போதும், இந்த கொஸ்டினை பார்த்துலாம் சொல்லணும் இல்லை. எதுவும் இல்லைங்கிறத விட ஸ்டார்டிங், அதாவது ஒரு 5 month எல்லாரும் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அது வலிக்கும், இது வலிக்கும். எனக்கு அப்போ இருக்க சுச்சுவேஷன் தான் பெருசாக இருந்துச்சு. எங்கள் தலைவலி போனால் போதும், அப்போல்லாம் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கிட்ட வர எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க சேஃபாக இருக்கணும், பயப்படக்கூடாது அப்படின்னா. எனக்கு பயமே இல்லையே, நான் ஏன் பயப்படணும்? சுத்தமாக எனக்கு இப்போ ஒரு இவ்வளோ % கூட பயம் இல்லை. நமக்கு இதில் என்ன பயம்னா, நம்ம ஆப்ரேஷனாக இருந்தாலும் சுகப்பிரசவமாக இருந்தாலுமே அதுக்குள்ளே நம்ம தெரிஞ்சு மூஞ்சி யாரும் இருக்க மாட்டாங்களே. எல்லாமே நர்ஸு, டாக்டர் அவங்களா தான் இருப்பாங்க. டாக்டர் என்ன தான் பழக்கமாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது ஒரு பயம் தான். நம்ம தனியாக இதுவரையும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஊசி போகிற கூட தனியாக போக மாட்டேன், எங்கள் அம்மா வீட்டு அப்படி இருந்தேன். அது ஒரு பயம்தான். ஓகே, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உங்கள் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நேரத்தையே ரிப்ளை பண்ணுறேன், சங்கர் சிமெண்ட்டில் கட்டினது ப்ரோ. அதனால ரொம்ப யாரும் இல்லை, நம்பி தான். சங்கர் சிமெண்ட்டில் கட்டினது ப்ரோ, ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி ஷோவர் ஃபோட்டோ ஷூட் பண்ணலையா ப்ரோ ஒன்சிஸ்? நாங்கள் பேபி ஷோவர் பண்ணதே வந்து ஒரு இதாக போயிடுச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், அதை நாங்கள் எதுவும் வெளியிடல, விட்டோம். கொஞ்சமாக தான். இன்னும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் போதுங்கிற அளவுக்கு போட்டோம், அவ்வளவுதான். திரும்ப ஒன்னையே நம்ம திருப்பி போட்டோம்னா எல்லாருக்கும் வெறுத்து போயிடும். இவங்ககிட்ட வேற எதுவும் இல்லையா போல, இது மட்டும் தான் போட்டுருக்காங்க. ஆல்பம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்பம் வந்துமே அதை நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் உங்களுக்கு கண்டிப்பாக. அக்காவை எவ்வளோ பிடிக்கும், இன்னும் எப்படிலாம் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அண்ணா நான் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னா பார்த்துக்குவேன். அது சொல்ல முடியாதுல்ல, எப்படி பார்த்துக்கிறது அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு கொஸ்டின் இருக்கும், இது வந்து இப்போ இது வேற. எனக்கு காமனாக வந்து கொஸ்டின் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, கன்சீவாக இருக்கும்போது பார்த்துக்கிறத விட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறதா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்த பொண்ணை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இவங்கள சொல்லியிருந்தாங்க. நீங்கள் லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவுட்டிங் போன பிளேஸ் என்னன்னா, அக்கா ஐ எம் யுவர் பிக் ஃபேன் கேர்ள் அக்கா. பிக் ஃபேன் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் அவுட்டிங் போன பிளேஸ் எங்கே சொல்லுங்கள். ஞாபகம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அவுட்டிங்னு நாங்கள் போனது கிடையாது. இவளை வந்து கோயம்புத்தூர் கூப்பிட்டு வரும், அதான் இவளுக்கு அவுட்டிங்.
ஃபர்ஸ்ட் இவங்களை கோயம்புத்தூர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இவங்களை எங்கே கூப்பிட்டு போனேன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் குனியமுத்தூர் கிட்ட இருக்க ஒரு பார்க்கு கூப்பிட்டு போனோம். அதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்டிங் எங்களுக்கு. இதுலேயே வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை எடுக்கலைன்னு நினைக்கிறேன், அதை நான் சொல்லிடுறேன். ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கோ இல்லை வீட்டில் ஒத்துக்கலை 10 years ஆகும் லவ்க்கு, நான் என் டிசிஷன் எடுக்கலாமா உங்கள் ஒப்பீனியன்? நீங்கள் என் ஒப்பீனியன் சொல்கிறேன், என் ஒப்பீனியன் சொல்கிறதுல அது எதுவுமே இல்லை ப்ரோவா சிஸ்டர். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், நீ சொல்லு உன்னோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா 10 years ஆகும் அப்படின்றதுனா 10 yearsனால் உங்களோட வயசு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃபுக்கு இது ஓகேவா ஏற்றுக்கலாமா அப்படிங்கிறது வந்து உங்களோட பர்சனல். இது ஏஜ் கரெக்டாக இருக்குது. எதுக்காக 10 years பார்ப்பாங்கன்னா நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்களா இல்லையா, நல்லா பார்த்துக்கிற திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டாக நிற்பீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த 10 yearsக்குள்ளே உங்களால் நிற்க முடியும், நின்றுட்டீங்க அப்படின்னா 10 yearsக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் போய் லவ்க்காக பேசலாம், அது வந்து பாசிபிளாக அமையும். உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா வீட்டில் ஒத்துக்கலை 10 years ஆகும் லவ்வுக்கு. அதுதான் 10 years ஆகும் லவ்வுக்குன்னா என்ன மீனிங்? அவங்க லவ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு 10 years ஆகுமா? சரி சொல்லு, ஒப்பீனியன் சொல்லு. 10 years ஆகும்னா ஓடி போயிருங்க. அப்படிலாம் சொல்லு. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை பண்ணுங்க. அடுத்தவங்கள்ட்ட சஜஷன் கேட்கக்கூடாது, டிசிஷனும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, அவ்வளோதான். என்னடா நீங்கள் ஏன் அண்ணி மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க? என்னங்க கொஸ்டின் இது? என் பொண்டாட்டியா? அதான் எனக்கு எல்லாமே அந்த ரீல்ஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான். ரீல்ஸுக்காக உங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடிலாம் இருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக யார் இருக்காங்க? இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரினா அவங்க சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரி எதுவும் புரியல எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க, அவங்களுக்கு கேட்காம நம்ம பேர்லாம் சொல்லக்கூடாது இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஓகே. எனக்கு யாரும் ஏன் எனக்கு யார் சப்போர்ட் பண்ணா? நான் இல்லை. அப்படி அவங்க கேட்கல. மேரேஜுக்கு முன்னாடி நம்மளுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து யார் சப்போர்ட் பண்ணுறா இப்போ வரையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சப்போர்ட்டாக யார் இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கும் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சப்போர்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு அண்ணா தம்பி அந்த மாதிரி ஒரு பாண்டிங், அதனால் அவங்க சப்போர்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் சப்போர்ட். இன்னொன்று பவி அக்கா, உங்கள் ஹேர் நல்லா க்ரோத் ஆகியிருக்கு, என்ன யூஸ் பண்ணுறீங்க? அஜிக்கு இந்த ஹேரை பற்றி கேட்காம இருக்கவே மாட்டீங்களா யாரும்? ஒரு ஒரு வீடியோவில் ஒன்றாவது வந்துடுது. எனக்கு என்னது ஒரு பொண்ணையில் பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றும் டெவலப் பண்ண மாதிரி தெரியல. சரி சொல்லு. ஹேர் க்ரோத் எல்லாம் ஆகலை. க்ரோத்தாக இருந்ததை கட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, போய் டீக்ரோத் பண்ணிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வளர்ந்துருச்சு, நல்லாவே வளர்ந்துருக்கு. அது எனக்கே தெரியுது. அது எப்படி வளர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன தேய்க்க மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஆனால் வளர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் வேணா அண்ணி ஹேர் கேர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நீ ப்ளீஸ். நானும் ஹரி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம்னு இருக்கேன், ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணி. ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலான்னு இருக்காங்களா? அங்கே பாருங்க, நான் இப்போ தான் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு முடி கம்மியாக இருக்கா, நல்லா இருக்கு. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் இந்த கமெண்ட் பார்த்துட்டு. ஸ்ட்ரைட்னிங் பண்ணாதீங்க, பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்மூத்னிங் பண்ணுங்க. அதுவும் வந்து ரொம்ப உங்களுக்கு கர்லி ஹேராக இருந்துச்சுன்னா ஸ்மூத்னிங்கும் பண்ணாதீங்க, ரொம்ப அசிங்கமா. அது அந்த ஸ்மூத்னிங் அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இப்போ இதெல்லாம் வந்து நார்மல் ஹேர். இதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலும் பண்ணாத மாதிரி தான் இருக்கும், கேஷுவலாக தான் இருக்கும். அதனால வந்து யாரும் பண்ண வேண்டாம். ரொம்ப கர்லிங்காக இருந்துச்சுன்னா பண்ண வேண்டாம். பண்ணதுக்கப்புறம் சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஹேர் பேபி ஹேர் வளர்றதுக்கு முன்னாடி ஹேர் வந்து நல்லா கொட்டும், ரூட் டச் அப் பண்ணணும். கரெக்டு. நான் படாதப்பட்டேன். இங்கெல்லாம் முடி பேபி ஹேர் வளர்ந்தா அது இப்படி இங்கிருந்து இப்படி வளர்ந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ பெருசு வளர்ந்துச்சு. ரூட் டச் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டும். நீங்கள் அவங்க கொடுக்குற ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க, எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க, இருந்தாலும் ஹேர் கொட்டி தான் வளரும். புதுசாக பேபி ஹேர் முளைக்கும். ஓகே. அம்மாக்காவோட அம்மா பேசிட்டாங்களா? அம்மா அக்கா கூட எங்கள் அம்மா நார்மலாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து 1/2 மணி நேரத்துலேயே பேசிச்சு நான் சொன்னப்ப. ப்ரோ அபவுட் யுவர் ஒய்ஃப், நான் என்ன சொல்கிறது? ஒய்ஃப் அபவுட் யுவர் ஒய்ஃப்னா என் ஒய்ஃப் தான் எல்லாமே. இவளை பற்றி சொல்கிறேங்க, வேறு எதுவும் பெருசானா ஒன்று தான். லைஃப், ஒய்ஃப் இஸ் மை லைஃப். பெருசா இவளை பற்றி சொல்கிறதுல ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. அதானே அண்ணா, நீ அக்காவை தொல்லைன்னு நினச்சிருக்கீங்க? தொல்லைன்னு நினச்சிருக்கீங்களா? அப்படி தொல்லைன்னு
நினைச்சீங்க நினைச்சீங்க எதுக்காகன்னு சொல்லுங்க. எதுக்காக நான் தொல்லைன்னா அவள் நினைச்சே கிடையாது. இதனால வரைக்கும் அப்படி நினைச்சே பீடம் கிடையாது. தான் நினைச்சு இவதான் லூஸ் மாதிரி டெய்லி உட்காந்து அழுவா. நான் வேலை வாங்கிட்டே இருக்கலாம், வேலை சொல்லிட்டே இருக்கலாம், சாப்பாடு போட்டு வர சொல்றேன், தோசை. நேற்று கூட உட்காந்து அழுதுட்டு இருந்தா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்டி இப்படி பண்ணிருக்கேன். காலாமி கூட சொல்லுவா. ஆக்சுவலாக நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கால் கால் வலிக்காது. நடந்துட்டு வருவேன்ல, நடந்துட்டு வரும்போது எனக்கு குதிங்கால் வலிக்கும். இப்போ இவ கால் தொங்க போட்டு உட்காந்துருக்கா. இந்த வீடியோ முடிச்சோன்னே என்ன கால் வீங்கிடும் பெருசா. தொங்க போட்டு உட்காரக்கூடாது. அதுதான் கால் நீட்டி தான் உட்காரணும் கீழே. இந்த வீடியோக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம். இப்போ அவள் இது பண்ணதுக்கப்புறம் யாரும் அமைக்க விடுவாங்க, நானும் அமைக்க விடணும். ஏன்னா அவனால் குமிச்சு இப்படி அமுக்கிட்டு இருக்க முடியாது. நான் தான் பண்ணிவிடணும். அப்படி பண்ணும்போது இவளுக்கு கண் அப்படியே ஆமா, ஒரு சின்ன டிப்ஸ். கால் வீங்கி இருக்கிறது உங்களுக்கு மாற்றம் தெரியல அப்படின்னா உங்க செப்பல் போட்டு பாருங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். சரி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க யூடியூப்ல ஏன் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது ஏன் ஐடி மென்ஷன் பண்ணுங்கக்கா ப்ளீஸ். ஓகே, இவங்க ஐடி மென்ஷன் பண்ணலாம். 9378 சங்கீஸ் ரெஸ்பான்ஸ். சங்கீஸ் அவங்களோட இது பத்தி அவங்களோட ஐடியாவே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க யாரை கேட்டிருக்காங்க? பொதுவாக கேட்டிருக்காங்க. நீ ஒரு ஆன்சர் சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகும்போது நான் லாக்டவுனில் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்னடா மாடு மாதிரி வளர்ந்துருக்கான்னு பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் நான் தான் இங்கேருந்து திருப்பூர் கிளம்பி போனேன். கோயம்புத்தூர்ல இருந்து லாக்டவுனில் ஃபுல் லாக்டவுனு அடிச்சு பிடிச்சி பல கடைகளை தாண்டி இவங்களை போய் நான் பார்த்தேன். மினிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து கண்ணாடி முன்னாடி. அப்புறம் வெளியே வந்து என்னை பார்த்துட்டு என்னடா வளர்ந்த மாடு மாதிரி இருக்க, யாரா நீ அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோதானே. உனக்கு? எனக்கு வந்து எனக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஸ்னாப் சாட் போட்டோவா அனுப்புறத பார்த்துட்டு இல்ல இவ ஸ்னாப் சாட் போட்டோவா அனுப்புறத பார்த்து ஐயோ கருவச்சியாட்டு இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஃபில்டர் போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா நேரில் எப்படிதான் இருந்தா, நல்லா இருந்தா. நான் இப்போதான் கருப்பாயிட்டேன். ஆமாம். அடுத்த கொஸ்டின், உங்கள் ஃபோன் வால்பேப்பர் என்னது சொல்லுவீங்களா? நாங்கள் 2 பேர் இருக்க ஃபோட்டோ தான், ஆனால் அது டெய்லி ஒன்று மாறிட்டே இருக்கும். நான் காரணம் தான். அக்கா வீட்டில் உங்கள் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்களா? இப்போ அம்மா மட்டும் ஒத்துக்கிட்டாங்க. அம்மா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நீங்கள் போடுற மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன் வேணும். கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரம் அதை நான் போடுறேன். அது ஒரு சீக்ரெட்டான விஷயம்தான். அதை வந்து நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எனக்கு பேபி பிறந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட்டு அதில் தான் இருக்கும். கண்டிப்பாக. அக்கா பேபி பிறந்ததும் ஜாப் ஏதாவது போவீங்களா? இல்லை, நான் வந்து முன்னாடி போகல. என்னை வீட்டில் சின்ன வயசுலேருந்து என்னை ஜாபுக்கெலாம் விட்டெல்லாம் பழகலை. இவங்களுமே இப்போ விட மாட்டாங்க. ரீசன் வந்து ஏன் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம், ஏன் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி விட மாட்டாங்க. நான் கேட்ட ஒரு விஷயம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அதான் சொல்கிறேன், இப்போ நான் முன்னாடி சொன்னது தான். பேபி பிறந்ததுக்கப்புறம் அந்த பிளான் இருக்குது. மோஸ்ட்லி இதிலே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த பிளானுக்காக தான் இவ்வளோ தூரமும் ஓடிட்டுருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட ஆசை. ஆமா, என்னோட ஆசை அதுதான். நான் அதுக்காக தான் படிச்சேன். அது இப்ப நடக்க போகுது அப்படிங்கும்போது. அடுத்த கொஸ்டின் காமன் கொஸ்டின் தான். பேபிக்கு எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. பேபிக்கு 2 பேரும் பேபிக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு முருகன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ப்ரோ? ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஐயா தான் எனக்கு எல்லாமே. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து மனுஷன் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. கடவுள் நம்பிக்கை இருக்கணும். ப்ரெக்னன்சி ஜேர்னி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இது அப்ளை வந்துருச்சுல? ஆமாம், 2 ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எப்பயாச்சும் ஈகோ பார்த்துருக்கீங்களா? இவங்க பார்க்க மாட்டாங்க, நான் பார்ப்பேன். லவ் பண்ணும்போது எனக்கு மெச்சூர் இருக்காது. இப்போ மட்டும் என்ன இருக்குன்னு கேட்குறியா? அப்படிலாம் இல்லை. லவ் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக மெச்சூர் இருக்காது. அசிங்கப்படுத்த வெளியே இருந்து தேவையில்லை, நானே போதும். மெச்சூர்டே இருக்காது. அப்போ வந்து இவங்க என்ன சொன்னால் நான் புரிஞ்சுக்கவே மாட்டேன். இவங்க டென்ஷனில் இருப்பாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன். நான் அந்த அப்படியே அதை திருப்பி பண்ணணும், பழி வாங்கணும், ஈகோ, சண்டை போட்டா நான் ஏன் பேசணும், இவன் வந்து பேசட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஓகே, தீனா அண்ணா இது நான் ஸ்கிரீன்ஷாட்டே பண்ண வேணாம்னு சொன்னேன். நான் படிக்கணும். தீனா அண்ணா. தீனா அண்ணா என்னோட க்ரஷ். ஆனா தீனா அண்ணா என்னோட க்ரஷ். ஆனா நீங்க ஃபர்ஸ்டா மேரேஜ் பண்ணிட்டீங்க. அவங்க அண்ணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது? தீனா அண்ணான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நாங்கள் லவ் பண்ணேன், அதனால நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம். இது வந்து
இதுக்கு மேல இதுக்கு என்ன பதில் சொல்றது? தொண்டையில என்ன தெரியுமா இருக்குப்ப? மேரேஜ் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு மேல நான் என்ன இது பண்றது தெரியல. அப்படியே இந்த வெயில் சுட சுட அந்த வெயில போய் நின்னுட்டு அப்படியே ஜில்லு தண்ணி குடிச்சாலும் தொண்டைக்குள்ள எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கும். போலாம். உங்களை மாதிரி ட்ரூ லவர்ஸ் எங்கேயும் பார்த்தது கிடையாது. ஆனா உங்களை ஒரு வாட்டி நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா எங்கேயாச்சும் கண்டிப்பா மீட் பண்ணலாமே. கண்டிப்பா பயங்கர வந்தா சொல்லுங்க. எங்க மாதிரி ட்ரூ லவர்ஸ் கிடையாது. லவ்னாலே ட்ரூ லவ் தான். அதுல வந்து ஃபேக் ட்ரூ இதெல்லாம் நம்ம கிடையாது. நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அக்கா நீங்க அண்ணாவை லவ் பண்ணும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் கேப்பீங்கங்கறத? அது ஸ்பெல்லிங் மாதிரி கேட்டீங்க அண்ணா கிட்ட. லவ் பண்ணும்போது என்னென்ன கொஸ்டின் கேப்பா? கண்ட வழி கேப்பா. என்னன்னு கேட்க நான் கேட்குற ஒரே விஷயம், யாரெல்லாம் லவ் பண்ண, யார் பின்னாடி சுத்துன, எவ்வளோ கூட எல்லாம் பேசியிருக்க, ஐடி பாஸ்வேர்ட் கொடு, வாட்ஸ்அப் ஓடிபி சொல்லு, இது மாதிரிதான் நான் அதிகமா கேட்குற கொஸ்டின்ஸ். கேரளாவுக்கு வாங்க. கேரளா நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம். பட் எங்கன்னு சொல்லி கேரளா பெரிய ஸ்டேட் பார்த்து எங்கே வருது? நாங்கள் நிறைய இடத்துக்கு வந்திருக்கோம் கேரளாலனா. கேரளால கும்பலங்கிங்கிற ஒரு பிளேஸுக்கு கும்பலங்கி எங்களை வந்து கும்மிய வச்சு கும்மி அடிச்சுட்டுருச்சு. உங்க 2 பேருக்கும் ஏஜ் என்ன ஆகுது சொல்லுங்க, ப்ளீஸ் தெரிஞ்சுக்கிறேன். ரன்னிங் 25, ரன்னிங் 21. ரன்னிங் 25னா சில பேருக்கு தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 24 முடிஞ்சு 25 நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து இப்போ ஜனவரி வந்துச்சுன்னா 21 கம்ப்ளீட் ஆகி 22 நடக்க போகுது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க, என் பர்த்டே அன்னைக்கு என்னோட குழந்தை பிறக்கணும். அண்ணா நீங்க அன்னைக்கு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எது? இது அப்ளை இது பண்ணியாச்சுலப்பா. நீதான் மாதிரி நீங்க எப்படி லவ் மேரேஜ் பண்ணீங்க? ஏன்னா இந்த காலத்துல லவ் பண்ண ஜாதகம் சரியில்லாம போயிடுது. அப்படிலாம் கிடையாது. நாங்களாம் ஜாதகமே பார்த்தது கிடையாது. ஜாதகம் பார்த்து தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்துல பாதி பேருக்கு வந்து மேரேஜே நடக்காது. இல்ல அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஜாதகத்துல. ஆனா இப்படியே நாங்க பார்க்கல. நாங்க இப்போ எப்படி சொல்றது, லவ் பண்ணும்போது எங்களுக்குள்ள என்ன சண்டை இருக்கோ நான் யோசிச்சது கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காது. திருத்திக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது எப்படின்னா பக்கத்துலயே இருப்போம், சண்டை வந்தா டக்குன்னு எப்பவுமே லவ் பண்ணும்போது அதே மாதிரி தான். இப்ப லவ் பண்ணும்போது என்னன்னா எனி டைம் பக்கத்துலயே இருக்க மாட்டாங்க. சண்டை போட்டுனா நீ அவங்க வீட்டுல இருப்பாங்க, பொண்ணு இந்த வீட்டுல இருக்கும். அப்படிங்கும்போது சண்டை போடுவாங்க. அப்ப திடீர்னு நேர்ல போய் பார்க்கும்போது சமாதானம் ஆயிடுவாங்க. அதுதான் எல்லா இதுலயும் நடக்கும். மேரேஜுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னாவே இருக்கிறதுனால லவ் பண்றதுக்கு முன்னாடி நான் தான் ஈகோ காமிச்சிட்டு இருந்தேன், இப்ப இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அம்மா அக்காவை எவ்வளவு பிடிக்கும்? அதே டைம் பாப்பா வந்தா அதிகமா யாரை கேர் பண்ணுவீங்க? அதிகமா யாரை கேர் பண்ணுவீங்கன்னு கேட்டா அந்த கொஸ்டினே வந்து தப்பு. நான் வந்து எப்பவுமே இவளை கேர் பண்ற மாதிரி இவளை கேர் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நான் வந்து இவளை எந்த அளவுக்கு கேர் பண்றனோ அந்த அளவுக்கு இவ பாப்பாவை கேர் பண்ணுவான். அது வந்து ஒரு இந்த இடத்துல என்னோட ஆசை நானே வளர்க்கணும் அப்படின்னு. அதுதான் இப்ப என்னன்னா நான் இவளை எப்படி பாத்துக்கணும் அப்பதான் இவன் என் குழந்தைய வந்து நல்லா பாத்துக்குவா. அதனால என் ஒய்ஃப் தான் ஃபர்ஸ்ட் பாத்துக்குவேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நம்ம குழந்தை. அக்கா நீங்க அண்ணனை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பாத்தீங்க சொல்லுங்க. எங்க நேர்லயா? எப்போ பாத்தீங்க அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபோன்ல. எப்போ பார்த்தேன்? டேட்லாம் எனக்கு தெரியாது. டேட்லாம் எனக்கு தெரியாது. ஃபோன்ல தான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு மூலியமா பார்த்தேன். அண்ணா பாப்பா வந்தா அக்காவை மறந்துடுவீங்களா? அக்கா மேலே இந்த லவ் இருக்குமா? ப்ளீஸ் அண்ணா ரிப்ளை பண்ணுங்க. ஐ எம் சாருலதா ஃப்ரம் கன்னியாகுமரி. கண்டிப்பாக அந்த லவ் இருக்குமே, ஏன் இருக்காம இல்லைங்க. புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தால் பழைய ரிலேஷன்ஷிப் மறந்துடுவாங்களா எல்லாரும்? அப்படிலாம் கிடையாது. என் லைஃப்பில் 1000 பேர் என்னை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. நான் இவ்வளோ கிராஸ் பண்ணி போனதே கிடையாது. அது மாதிரி தான் இறுக்கி பிடிச்சிட்டு எப்போவுமே இருப்பேன். அதெல்லாம் போகாது, மாறாது. கோயம்புத்தூர் கிளைமேட் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குங்க. வெதர் கண்டிஷன்னாலே எப்போவுமே கோயம்புத்தூர் தான். எந்த டைம் வந்தீங்கனாலும் நீங்கள் சில்லுன்னு காற்று சுவாசிக்கலாம். அண்ணா அக்காவுக்கு முன்னாடியும் இது வந்து ரொம்ப தப்பான ஒரு கொஸ்டினே. நான் தேவலாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். அவளுக்கு நான் ரிப்ளைவே பண்ணுறேன். வேணாம். உங்கள் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணியிருந்தேன், நீங்கள் ஏன் ரிப்ளை பண்ணலை? லைஃப்லாம் ஹாப்பியாக இருக்கணும். ரொம்பவே தேங்க்ஸ். சாரி, ஆனிவர்சரிக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. நாங்கள் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரி போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு நிறைய பேர் தொடர்ந்து ஸ்டோரி போட்டிருந்தோம். நான் உங்ககிட்ட அன்றைக்கே சொன்னேன், எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரே டே பர்த்டே ஜனவரி 1. ஸோ ஐ வெரி ஹாப்பி. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. 1ஆம் தேதி பிறந்துச்சு அப்படின்னா உங்கள் பர்த்டேவும் நீங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். பட் காட் எப்படி வச்சிருக்காருன்னு தெரியலையே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. உங்கள் வீடியோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். 24 hours ஃபேவரட் கப்பிள்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இது வருது அப்படின்னால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 24 hours வந்து வெயிட் பண்ணுறீங்கன்னா அப்பெல்லாம் இருக்காதீங்க தயவு செஞ்சு. நாங்கள் போகிறதே 5 மணி 6 மணிக்கு மேலே தான் இருக்காங்கல்ல. அவங்களுக்கு வேண்டி நீ ரெகுலராக போடுவோம். நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஏன் வீடியோ போடுறது இல்லைன்னு. அதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம். பட் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ.
ப்ரோ இல்லை அது சிஸ்டர். சரி, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அம்மு டெய்லி வாக்கிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும். ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நடக்கிறேன்னு எனக்கு டெய்லி நைட் ஆயிடுச்சு அப்படின்னா 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் மீன்ஸ் போகிற கொன்ற வர கொன்ற. நீங்கள் எத்தனை இயர்ஸ் லவ் பண்ணீங்க? இல்லை பண்ணிட்டு தான் இருக்கும் எப்பவும். 3 வருஷம். இப்போ 4வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. அண்ணா பாப்பா பிறந்தாலும் அக்கா மேலே நீங்கள் பாசமாக இருப்பீங்களா? டெஃபினெட்லி இருப்பனே, ஏன் இல்லாமல் போகும்? ஏன் யாரும் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. அக்கா நீங்கள் எப்படி இவ்வளோ ஒயிட்டாக இருக்கீங்க? ஒயிட்டாவே இல்லை, நார்மல் கலர். என் கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல கலராக இருப்பா. இங்கே பாருங்க, பார்த்தாலே தெரியும். இல்லைண்ணா எனக்கு இப்போ க்ளோ ஆயிருக்கு. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க. மறுபடியும் அதே கொஸ்டின் தான். பேபி பிறந்ததும் அக்கா மேலே லவ் போயிடுமா? போகாது. சரி சொல்லி என்ன கமெண்ட் பண்ணாங்க? எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, இப்போ முதல் இருந்ததை விட கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ளோ கிடைக்கும், அந்த க்ளோ உங்கள் ஃபேஸுக்கு கிடைச்சா நல்லா சப்பியாக அழகாக இருக்கீங்க. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஒரு நாள் உடம்புல போயிட்டு வருவீங்களான்னா உங்கள் பிக் ஃபேன் ப்ளீஸ் ரிப்ளை. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களோடது நான் சத்தியமாக இதே இதை தான் கமெண்ட்ஸ்லேயே இது பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக உடம்புலப்பேட்டை பக்கத்தில் வந்து உடம்புலப்பேட்டை நம்மளுக்கு ரொம்ப பக்கம் தான், கோயம்புத்தூர் வந்து. கண்டிப்பாக ஒரு நாள் வந்தால் நீங்கள் சொல்கிறோம். உடம்புலப்பேட்டை தெரியாதா? என்னப்பா தெரியாதுங்கிற? எனக்கு கோயம்புத்தூர் எங்கள் பாட்டி ஊருக்கு போவோம்ல, கிராமத்துக்கு, அந்த வழியாக போகணும். திருப்பூருக்கு பக்கம். எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது, பேபி இல்லை. நீங்கள் எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க அண்ணா. நீ கண்டிப்பாக ப்ரே பண்ணுறோம். 3 இயர்ஸ். உங்களுக்கு பேபி இல்லை அப்படின்னா நிறைய கோயிலுக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்குன்னு இருக்கிறது அந்த சாமி தான், நம்மளை படைச்சது அந்த சாமி தான், நம்மளுக்கு குழந்தை கொடுக்க போகிறது அந்த சாமி தான். அதனால போய் கண்டிப்பாக ப்ரே பண்ண. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம், 18 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் பேபி கிடையாது. ஓகேவா? அந்த ஒரு சாரீ, ஒரு விஷயத்துக்கு சாரியை கிழிச்சு தொட்டில் கட்ட சொன்னதுக்கு, இந்த சாரீ என்னோடது காஸ்ட்லி, நான் ஏன் தொட்டில் கட்டணும் அப்படின்னு கேட்ட அவங்களுக்கு இப்போ வரையும் பேபி இல்லை. இப்போ அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா எல்லாம் வச்சிருக்காங்க? மலடிங்கிற பேர் வச்சிருக்காங்க. அதனால யாருமே தள்ளியும் போட வேணாம், ஆனது எப்ப வேணா ஆகட்டும், கிடைக்கிறனால நம்ம ஏத்துக்கோங்க. தொட்டில் கட்டுங்க. இந்த கொஸ்டின் ஏகப்பட்ட பேருக்கு டவுட் இருக்கு. இது கொஸ்டின் கிடையாது, டவுட்டு. உங்க ஊர் சென்னையா? நான் கோயம்புத்தூருங்க. நாங்கள் பேசுறதே அப்படிதான் இருக்கும். உங்க லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எங்க லவ் இன்ஸ்டால ஸ்டார்ட் ஆச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மெசேஜ்ல வந்து ஸ்டார்ட் ஆனது எங்க லவ். ஹாய் அண்ணா, அண்ணி உங்களுக்கு என்ன பேபி பிடிக்கும்? அண்ணியோட ஒரிஜினல் நேம் சொல்லுங்க அண்ணா. சொல்லிடலாமா? அண்ணியோட ஒரிஜினல் நேம் வந்து பவித்ரா. பவித்ரா. அவளோட நேம் ஏன் அம்முன்னு மாற்றிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றலை, எனக்கு அம்முன்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தீனா அம்மு அஃபிஷியல் ஃபஸ்ட்டு வச்சது. அதுவே செட் ஆகி நல்லா ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சோன்னே ஓகே இதுதான் நம்மளுக்கான ஒரு மீடியா நேம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சது தான். எனக்கு பிடிச்ச பர்சன் இருக்கான், அது உங்களை மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு ஆசை, அது எப்படி சொல்லுங்கள்? அப்படி கிடையாதுங்க. எங்களை மாதிரி வாழணும்னு ஆசை அப்படின்னா அது எங்களால் மட்டும்தான் முடியும். இப்போ உங்களோட லைஃப்னால் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ முடியும். இப்போ ஒருத்தங்களை மாதிரி பண்ணணும், ஒருத்தங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், ஆனால் அவங்கள மாதிரியே எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களோட லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி வாழுங்க. கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்து போகும், எல்லாமே தட்டி விட்டு கஷ்டத்துலேயே கூட இருக்கணும். அவங்களும், அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களும் உங்க கூட இருக்கணும், நீங்களும் அவங்க கூட இருக்கணும், நஷ்டத்துலேயே கூட இருக்கணும். இவங்க இருக்கான்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா இவங்க பொண்ணு தான். நான் இருந்தாலும் சொல்கிறேன், ஸ்பெஷல் அட்வைஸ் எங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, வெளியிருந்து பார்க்கறேன் சொல்லலாம், விட்டு கொடுத்து போங்க. ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, என்ன சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருங்க. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லுவேன், கன்சீவ் ஆனது இப்போ வரையும் ஒரு டைம் கூட நாங்கள் சண்டை போடல. நைட் வந்துரும் பாரு, நான் சொல்லிட்டு தான் வந்துரும். அக்கா எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அக்கா? பயமா இல்லையா அக்கா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிரெக்னன்சி அக்கா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் தான் எனக்கு பயமா இருக்கு. எப்படி ஹாப்பியாக இருக்கீங்க கேட்டால் என்ன சொல்றேன்? இது வந்து இது எங்களை மேரேஜ் ஜென்மம் எடுக்கிற மாதிரி தான். ஆனாலும் அதுல நான் சொல்றேன்ல, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஜீவன் அந்த வேர்ல்டுக்கு நான் கொண்டு வரேன், நான் தான் உயிர் கொடுத்து நான் தான் கொண்டு வரேன். அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இதை பெக்கணும்னு அவசியம் இல்லை யாருக்குமே. ஆனால் இதை பெக்கிறோமே அப்படியே அதை மூஞ்சி பார்க்கும்போது, அது மூஞ்சி பார்க்கறத விட எப்படி ஆனா பெண்ணா நம்ம காதில் கேட்கும்போது சத்தம், அதெல்லாம் நினைச்சாலே வந்து பயம் இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறது அது ஒண்ணுதான், என்னதான் கஷ்டப்பட்டாலும் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேஸ் பார்ப்போம்ல, அந்த ஹாப்பி தான். ஓகே அக்கா, அக்காவும் நீங்களும் எப்பயும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். ஃப்ரம் மலேசியா கேர்ள் அண்ட் அக்கா. ரொம்பவே தேங்க்ஸ். மலேசியாவிலேருந்து அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கணும்னு. நீங்களும் நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. அண்ணி உங்களுக்கு அண்ணாவை எவ்வளோ பிடிக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கான கொஸ்டின்ஸ் தான்.
எதுக்கு நான் எடுத்து வைக்கல, நீ எடுத்து வச்சியா? நான் தான் எடுத்துட்டேன். அண்ணி உங்களுக்கு அண்ணாவை எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சொல்லவே வார்த்தை இல்லை. நீ சொன்னியாடா? எனக்கு இங்கே வானத்தளவு பிடிக்கும். Who is your favorite person அண்ணா? உங்க அம்மாவா இல்ல ஒய்ஃபா? கிழிஞ்சது ரெண்டு பேருமே ஃபேவரட் தான். இதுல ஃபேவரட்னு சொல்றதுக்கு அவங்க ஒன்றும் ப்ராடக்ட் கிடையாது. இதுதான் ஃபேவரட், இதுதான் ஃபேவரட்னு. ரெண்டு பேருமே பிடிக்கும். உண்மையை சொல்றா? பிடிக்கும், ரெண்டு பேருமே பிடிக்கும். அது எப்படி உண்மையை சொல்றா? உண்மையை சொல்லுனா கீழே கீழே கம்மியாக உண்மையை சொல்லு. ரெண்டு பேருமே பிடிக்கும். இதுல பிரிச்சு பார்க்கறதுல எதுவுமே கிடையாது. கரெக்ட் தானே? எனக்கு தெரியாது, அவங்க கேட்டாங்க நீ அவங்கள்ட்ட சொல்லிக்க. மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? இவங்க யாரும் தெரியலையா? நம்ம தருண் கூட போட்டோ எடுக்கணும்னா வீட்டுக்கு வேணாம்னு சொல்லியிருந்தால அவங்க. கண்டிப்பா பண்றேன் ப்ரோ. நிறைய மெசேஜ் போயிருக்கனால உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியல. ஐடி பார்த்துட்டேன்ல, கண்டிப்பா பண்றேன். அக்கா என்ன ஃபுட்லாம் சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ணீங்க சொல்லுங்கக்கா. வீட்டு சாப்பாடு தான், கடையில சாப்பிட மாட்டேன். கடையில சாப்பிட்டா வீட்டு வாங்கி சாப்பாடுன்னு தெரியும், அவங்க என்ன ஃபுட்டுன்னு கேட்குறாங்க. என்ன ஃபுட்டுனா ரெகுலரா சாப்பிடுறது. ஒரு எல்லாரும் 3 வேளை சாப்பிடுவாங்க, நான் மட்டும் ஒரு 5 வேளை 4 வேளை. அதுதான் என்ன சாப்பிடுறீங்க கேட்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்றதுதான், நான் மட்டும் வித்தியாசமா என்ன பண்ணிக்கறி எடுத்துட்டு இருப்பேன். வெஜிடபிள்ஸ், ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால நான்வெஜ், சில தவிர்க்க முடியாத நான்வெஜ் சாப்பிடும். கர்மம் அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு வாந்தி வருது. ஓகே, இந்த கொஸ்டின் படிக்கலாம் நம்ம, நீங்க சொல்லு. இது வேணாம், ஸ்கிப்பிங். ஃபர்ஸ்ட் அக்காவும் நீங்களும் எப்போலேருந்து லவ் பண்ணுறீங்க? ஸ்கூல் டேஸா, வீட்டில் எப்படி ஓகே ஆச்சு? இதுக்கு நான் கேட்டோம்னா, இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, நான் காலேஜ் முடிக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக காலேஜ் முடிக்கல, இப்போ ஸ்கூல் முடிக்கிறான். அந்த டைம்ல நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் பப்ளிக்கே எழுதல, நீ தான் எழுதியே கொடுத்த. ஆமாம், நான் எழுதி கொடுத்தேங்கிறதுக்காக லவ் பண்ணல நாயிருமா? இல்ல, பப்ளிக் முன்னாடி இருந்து நீ லவ் பண்ணல இல்லையா பண்ணே? ஆமா, அது மட்டும் சொல்லு. நான் வந்து லவ் பண்ணல, இப்போ லவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ், இவளோட ஸ்கூல் டேஸ், எனக்கு காலேஜ் டேஸ். அது வீட்டில் எப்படி ஓகே ஆச்சு? எங்கள் வீட்டில் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டு தான். பசங்க வீட்டில் எப்பவுமே அப்படிதான். இவங்க வீட்டில் பசங்களோட விருப்பம் தான் எல்லாம். இவங்க வீட்டில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஓகே ஆச்சு. சரி, ஆல்ரெடி 30 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா, என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இருக்கிறத போடுறா, அப்ப அவங்க எல்லாம் சங்கடப்படுவாங்கல்ல. இல்ல, நெக்ஸ்ட் இன்னொரு இதுல கூட போட்டுடலாம். ரொம்ப போச்சுன்னா பார்க்க மாட்டாங்க. பாருங்க ப்ளீஸ். எனக்கு என்ன அண்ணா, உங்க ஏஜ் என்ன, நீங்க எப்படி லவ் பண்ணீங்க? ரூபி அக்கா, உங்களுக்கு என்ன ரிலேஷன் வேணும்? ரூபி அக்கா, என் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 24 முடிஞ்சு 25 நடக்குது. எப்படி லவ் பண்ணீங்கன்னு கேட்டா இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. லவ் வந்துச்சு, நான் லவ் பண்ணேன். அப்புறம் ரூபி அக்கா, உங்களுக்கு என்ன ரிலேஷன் ஆகுது? அக்கா ரிலேஷன். யார் மேல லவ் வந்தாலும் உங்க ஃபேவரட் போட்டோ எதுன்னு சொல்லுங்க. நாங்க எடுக்கிற எல்லாமே எங்களுக்கு ஃபேவரட் போட்டோ தான். இல்ல, எனக்கு வேற. உனக்கு வேற, நீ வச்சுக்கோ. நான் என்ன சொல்லிருக்கேன்? தொப்பி கட்டி விட்டுறேன். இவன் ஏன் கேப் போட்டிருக்கான்னு யாராவது கமெண்ட்ல கேளுங்க. அவங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுனால. அது எடுத்து காட்டு சப்ஸ்கிரைபருக்காக. அம்மா அக்காவை எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப 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 பிடிக்கும். நீ 2 ரொம்ப தான் சொன்ன, 4 ரொம்ப சொல்லியிருக்கேன். நான் வானம் வரையும் சொன்னேன். எத்தனை இயர்ஸா லவ் பண்ணீங்க? 3 வருஷம். ரஞ்சித் உங்க அண்ணாவா தம்பியா? சித்தப்பா. அதுக்கான பதில் கூடிய சீக்கிரத்தில் வரும். உங்க லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? லவ் ஸ்டோரி நாங்கள் ஆல்ரெடி ஒரு 3 பார்க்க நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ரஞ்சித் அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை, 2 பேருக்கு ஒரே ஏஜ் தான். அப்போ ட்வின்ஸான்னு கேட்பீங்க, ட்வின்ஸ் கிடையாது. ஆனா எப்படி ஒரே மாதிரி இருக்காங்க, நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், எனக்கே ஷாக் தான். உங்க லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆல்ரெடி 3 பாட்டு போட்டிருக்கோம் நாங்கள் லவ் ஸ்டோரி. பார்க்காதவங்க பாருங்க, வேணும்னா சொல்லுங்க, மறுபடியும் கூட பேசி போறேன். ஐயோ வேணாப்பா. 3 பேரும் எப்படி இருக்கீங்க ப்ரோ? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? 3 பேர் ஓகே. 3 பேர் நல்லா தான் இருக்கும். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கேன். உங்க பாப்பாக்கு என்ன நேம் வைப்பீங்க? அண்ணா அண்ணி. ஐடியா நம்ம பேசியிருந்தோம்ல. ஆனா அந்த நேம் அது வந்து ஜாதகம் பார்த்துட்டு அதுல என்ன லெட்டர் கொடுக்குறாங்க அதுதான் வைக்க முடியும். ஆனா எங்களோட ஐடியா வந்து பொண்ணு பிறந்தா என்னது என்ன சொன்னா தீபிகாவா? ஐயோ இதை சொன்னீங்க. தீபா. பையன் பிறந்தா தீபன். ஏன்னா எங்க 2 பேரும் இப்போ என் ஃபர்ஸ்ட் நேம் தீனாக்கு PA தீபா பொண்ணு பேர் இருந்துச்சா. தீபன் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து DHI தி வந்ததுக்கப்புறம் N வரும். அதுக்கு இடையில PA போட்டோம்னா பானா தீபன் அப்படின்னா பையன் பேர். இதை நாங்கள் எப்போனா லவ் பண்ணும்போது நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். இப்போ வரைக்கும் அது ஒரு இதில் இருக்கு. ஒருவேளை Dல சொன்னாங்க அப்படின்னா அந்த 2 பேர்ல ஏதாச்சும் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு என்ன நிக் நேம் சூஸ் பண்ணிருக்கீங்க அக்கா? நான் இப்போ வரைக்கும் அப்படிதான் கூப்பிடுவேன். அது என்னன்னு சொல்லிட்டுமா? மினி.
என் பேர் மணி, இது பேர் மினி, உன் பேர் என்ன? முனி. இவனுக்கு ஒரு கேவலமான பேர் நான் வச்சேன். உங்களுக்கு பாய் பேபி போறதா என்ன நேம் வைப்பீங்க சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நீங்க அது இருந்தால் இல்லைன்னா சூஸ் பண்ணி சாமி பேர் எதனா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாடல் ஏதாவது பேர் வைப்பேன். இப்போ உங்க வீடு எந்த ஏரியான்னா கோயம்புத்தூர் வந்தா தெரியும், நேரு நகர். ஆஹா, அவங்க வந்து போற வீடு கேட்டாங்க. இப்போ உங்க வீடு தான் கேட்டிருக்காங்க. ஏன் ப்ரோ ஹேர் இவ்வளோ வளர்த்துறீங்க, வாட் ரீசன்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதான் ரீசன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் ஹேர் கட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பழக்கம், ஐதீகம். அதனால வச்சுருக்கோம். பவிக்கு இது எத்தனாவது மந்த் ப்ரோ? பவிக்கு இது 9th மந்த், லாஸ்ட் மந்த். ஐ எம் ஃப்ரம் மலேசியா அண்ணா. ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிஸ்டர். 9th month 9 months 10 days. அதுக்கு 9 மந்த்னே சொல்லியிருக்காங்க. டெய்லர் சொல்லுங்க. பாப்பாவுக்கு டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயாச்சா? வெயிட்டிங் சீவ் பேபி. இன்னும் போகலாமா? போங்க சொல்கிறோம். போகும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அம்மு சிஸ்டர் ஃபஸ்ட்டாக எங்கே மீட் பண்ணீங்க? திருப்பூரில், விநாயகர் கோயிலுக்கு. உங்கள் ஏஜ் இதான் சொல்லிட்டோமே, ரன்னிங் 25, ரன்னிங் 21. ஆனால் உங்களுக்கு பாய் பேபி பிடிக்குமா இல்லை கேர்ள் பேபி பிடிக்குமா? அது நிறைய பேர் அது எதை கேட்டிருக்காங்க. பேபின்னு தான் சொன்னேன். உங்கள் 2 பேர் மம்மிக்கும் ஒத்து போகுமா? போகுமே. ஏன் ஒத்து போகாம? இப்போ 2 பேருக்கு ஒத்து போகல, அந்த மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எங்கள் அம்மா எல்லாட்டையும் அப்படி தான் பழகுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாட்டையும் ஈஸியாக பேசுவாங்க. மட்டும் பேசினாங்களடா? கேட்டுக்கோங்க. இங்கே பாரு. தேங்காய் பண்ணி இது பாரு, செமையா இருக்கு. You are such a caring hubby for that. Akka, really she will be so proud of you. சொல்லு. என்ன வெக்கமா? சொல்றா, ரிப்ளை பண்ணு. இதுக்கு என்ன ரிப்ளை பண்றது? அதானே, உன்னை பத்தி ஏதாவது பெருமையா பேசினா நீ ரிப்ளை பண்ணிடுவேன். பேசுறது என்ன பத்தி இல்ல, என்ன ரிப்ளை பண்றது? அப்படி இல்ல, நானே ரொம்ப லக்கி தானே. நான் அடிக்கடிக்கு நானே ஸ்டோரி எல்லாம் போடுவேன். எங்க அம்மாவே சொல்லுவாங்க, நானே பார்த்தனால இப்படி ஒரு பையனை பார்த்துருக்க முடியாது, ஏன் இந்த காலத்துல பொண்டாட்டிக்கெல்லாம் வேலை செய்யறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே அவங்க நினைச்சா ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அதனால ரொம்ப பூவலாக நைட்டு வச்சுக்கிறேன். இந்த பதில் நான் கேட்டிருக்கே தேவையில்லை நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு எமோஷனல் வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லி காட்டணும்லாம் எனக்கு எதுவும் இல்லை. முன்னாடி காட்டினா போ. நல்லா இருக்கீங்களா? பேபி மூமெண்ட்ல எப்படி இருக்கு? சேஃபா இருங்க அக்கா. பேபி மூமெண்ட்லாம் நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அப்படி எப்படி ஃபேமிலி மேனேஜ் பண்றீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆக்சுவலாக நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். அதனால ஒர்க் வந்து நாங்கள் இப்போ விட்டுட்டோம். பார்ட் டைம் தான், சும்மா வீட்டில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதான் உங்களுக்கே தெரியுமே. யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன் கமெண்ட் பண்ணுறீங்களே, அதெல்லாம் வச்சு தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். தீனா, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? என்ன கொஸ்டின் இது? அது ஏன் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? அது எதுக்குடா என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டேன்? கவுண்டமணி செந்தில் மாதிரி ஆயிடுச்சுங்க. இருக்காங்க. ப்ரோ அண்ட் சிஸ்டர், உங்கள் மேரேஜ் எப்போ? உங்கள் 2 பேரோட ஏஜ் என்ன? மேரேஜ் அப்போவா? மேரேஜ் அப்போ எனக்கு 23, இவங்களுக்கு வந்து 19. உங்கள் நேட்டிவ் என்ன? எனக்கு வந்து கோயம்புத்தூர். இவங்க பிறந்தது கோயம்புத்தூர், பட் வளர்ந்தது திருப்பூர். பிரிச்சுட்டேன், ஏரியா பிரிச்சதுனால திருப்பூரா மாறிட்டாங்க. நீங்க என்ன படிச்சீங்க? இப்போ என்ன ஒர்க் பண்றீங்க? லைஃப் எப்படி போகுது? எனக்கு உங்க 2 பேரையும் பிடிக்கும். என் கூட ஃப்ரெண்ட் ஆவீங்களா? இந்த கடைசி கொஸ்டினா? ஆமா, அதுக்கப்புறம் ஒரு குரம் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இதை நான் ஒன்றா சொல்லிடுறேன். நீங்க என்ன படிச்சீங்க? நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். இவங்க வந்து பிபிஏ முடிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஒர்க் பண்றீங்க? இப்போ என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 1 இயர் கிட்ட நான் ஒர்க் போறதில்ல. நீ? நான் சும்மாவே எதுவும் பண்ண மாட்டேன். வீட்டில் பார்ட் டைம் தான் பண்ணிட்டு இருக்கேன். லைஃப் எப்படி போகுது? நல்லபடியா போகுது. எனக்கு உங்க 2 பேரையும் பிடிக்கும். என் கூடலாம் ஃப்ரெண்ட் ஆவீங்களா? எல்லாருமே ஃப்ரெண்டு தாங்க. ஸ்ப்ரெட் லவ். எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்குவோம். எல்லாம் கொட்டாய் விடுறவங்க, மண்டையை சொல்லிடுவாங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்டா வச்சுக்குவோம். பேசலாம். எல்லாத்தையும் ஃப்ரெண்டா வச்சுக்குவோம். ஓகே கைஸ், சில தடங்கல்கள் வருது, அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. எங்களை இன்ட்ரெஸ்டா இம்ப்ரெஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இதுதான். இதுக்கெல்லாம் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமா முடிக்க நினைக்காதீங்க, டைம் போயிட்டே இருக்கு. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எல்லாரும் நோட்டிஃபிகேஷன் வரும். கேப்ப கழட்டி உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேரோட क्वेश्चन ஏன் படிக்கலன்னு கேட்காதீங்க. நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். இதுக்கே 40 நிமிஷம் ஆயிடுச்சு.
வீடியோ பார்க்க போர் அடிச்சிடும். அதனால தான் பாய்.